மதுரையில் தடையை மீறி பேரணியில் ஈடுபட்ட பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பேரணி நடத்த பாஜக மகளிர் அணியினர் திட்டமிட்டிருந்தனர். இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் சிம்மக்கல்லில் பாஜகவினர் குவிந்தனர். செல்லத்தம்மன் கோவில் முன்பு கூடிய பெண்கள் உரலில் மிளகாய் இடித்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேண்டி முழக்கங்கள் எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிலம்பு ஒன்றை கையில் ஏந்தியவாறு நடிகை குஷ்பு போராட்டம் நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். கைது செய், கைது செய். குற்றவாளிகளை கைது செய். உடனடியாக கைது செய். இதனையடுத்து தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டதாக குஷ்பு, பாஜக மகளிர் அணி தலைவி உமாரதி ராஜன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அருகில் உள்ள மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். அப்போது பேசிய குஷ்பு, நியாயம் கிடைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். இந்நிலையில் மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான குஷ்பு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஆட்டு மந்தை அடைத்து வைக்கப்படும் மண்டபத்தில் அடைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுகாதாரமற்ற இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி பாஜகவினர் போராட்டம் நடத்தினர்.